அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் யூனிட் 4ல இருக்கிற லாரன்ஸ் தியரம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டெய்லர்ஸ் தியரம் பார்த்துருக்கோம். ஸோ டெய்லர்ஸ் தியரத்தோட அந்த ரிசல்ட்டை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கோஎஃபிஷியன்ட் bn நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இஃப் ஃபங்க்ஷன் f of z is analytic in the analysis between the concentric circles C1 and C2 with center at A and radii R1 and R2. இங்க வந்து R1 greater than R2. Then for any point Z within the annulus f of z equal to summation n equal to 0 to infinity an into z minus a the whole power n. அதாவது the positive powers of z minus a வா இருக்கும், bn வந்து negative powers of z minus a இருக்கும். அப்போ bn into z minus a the whole power minus n, இங்க n equal to 1 to infinity, இங்க 0 to infinity. 0 to infinity போடும்போது நமக்கு அது கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடைக்கும். வேற an என்ன அப்படின்னா, அதாவது இது மட்டும் டெய்லர் சீரிஸ், எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் வரும்போது அது லாரன்ஸ் சீரிஸ். அப்போ அது லாரன்ஸ் தியரம். வேற an equal to 1 by 2 pi I integral over c1 f of t by t minus a the whole power n plus 1 dt. bn என்னன்னா 1 by 2 pi I integral over c2 f of t by t minus a. இது t n plus 1 இருக்கு இல்லையா, இது நெகட்டிவாக மாற்றும் போது மைனஸ் n plus 1 ஆகும். இல்லை, இது நெகட்டிவாக மாற்றும் போது இல்லை, இது அப்படியே வச்சுக்கோங்க, நம்ம ப்ரூவ் பண்ணும்போது தெரியும். மைனஸ் n plus 1 dt. ஓகே, பை காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் மல்டிபிள். இதுக்கு டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, ஸோ இதுதான் டயக்ராம். ஆக்சுவலாக ரெண்டு சர்க்கிள் C1 C2ன்றதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர் A. ஓகேவா, இதில் இந்த பெரிய சர்க்கிள் வெளியே இருக்கிற அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் R1, இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் R2. இப்போ R1 தான் பெருசு, உங்களுக்கு R2 சின்னது. ரைட், இப்போ பை காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் மல்டிப்ளை கனெக்டட் ரீஜன். அப்போ நமக்கு C1 இருக்குது, C2 இருக்குது இல்லையா, அப்போ C1 மைனஸ் C2 இன்டெக்ரல், அதுதான் நமக்கு அந்த மல்டிபிள் கனெக்டட் ரீஜனோட காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்போ f of z ஈக்குவல் டு 1 by 2 pi I இன்டெக்ரல் ஓவர் C1 f of t by t minus z dt மைனஸ் 1 by 2 pi I இன்டெக்ரல் ஓவர் C2 f of t by t minus z dt. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அந்த C1ன்ற சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R1, சென்டர் வந்து A. அப்போ நம்ம C1 வந்து சர்க்கிளாக எழுதும்போது மாடலஸை ஜென்ரலாக z minus a எழுதுவோம். நம்ம இங்கே t வச்சு எழுத போகிறோம், ஏன்னா ஏற்கனவே z வேறு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால். ஓகே, C1 சர்க்கிள் என்னது, மாடுலஸ் ஆஃப் t minus a. அப்போ சென்டர் அட் a ரேடியஸ் R1ன்னு அர்த்தம். C2 என்னது, சென்டர் அட் a ரேடியஸ் R2. அப்போ மாடுலஸ் ஆஃப் t minus a ஈக்குவல் டு R2. லெட் z minus a ஈக்குவல் டு R. அந்த R எங்கே இருக்குன்னா R1க்கும் R2க்கும் பிட்வீனில் இருக்குது. அப்போ R2வை விட பெருசு, R1வை விட சின்னது. அந்த ரெண்டு சர்க்கிளுக்கு பிட்வீனில் இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அந்த ரேடியஸ் ஸ்மால் R நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ மாடுலஸ் ஆஃப் z minus a ஈக்குவல் டு R. இங்கே z இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே t யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இன்இக்வாலிட்டி மட்டும் எடுக்கலாம். R less than R1 எடுக்கிறீங்கன்னா this R less than R1 இம்ப்ளைஸ் நம்ம என்ன சொல்லலாம், R by R1 வந்து less than 1 சொல்லலாம். ஓகே, அதே போல் R2 less than R எடுத்திங்கன்னா this implies R2 by R வந்து less than 1 நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ R2ன்றது நமக்கு என்னது, மாடுலஸ் ஆஃப் t minus a. ஸ்மால் r வந்து மாடுலஸ் ஆஃப் z minus a. அப்போ மாடுலஸ் ஆஃப் t minus a by z minus a less than 1 சொல்லலாம். இங்கே r வந்து மாடுலஸ் ஆஃப் z minus a, R1 வந்து மாடுலஸ் ஆஃப் t minus a. அப்போ மாடுலஸ் ஆஃப் z minus a by t minus a is less than 1 சொல்கிறோம். அப்போ இது less than இங்கே சொல்லும்போது R2 வந்து C2வில் இருக்குது. அப்போ tன்ற பாயிண்ட் வந்து லை ஆன் C1. இல்லை, இந்த R2 வரும்போது tன்ற பாயிண்ட் லை ஆன் C2, R1 வரும்போது tன்ற பாயிண்ட் வந்து லை ஆன் C1. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கே ரெண்டு இன்இக்வாலிட்டியாக எழுதியிருக்கோம், அதை மொத்தமாக 2ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, நவ் ஃபார் ஆல் t on C1 we have as in டெய்லர் சீரிஸ். டெய்லர் சீரம் படித்தோம் இல்லையா, அப்போ டெய்லர் சீரீஸில் நமக்கு என்ன வரும், ஆன் C1ல எடுக்கிறோம். அப்போ 1 by 2 pi I இன்டெக்ரல் ஓவர் C1 f of t by t minus z dt ஈக்குவல் டு சமேஷன் n equal to 0 to infinity an into z minus a the whole power n. இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். வேர் an equal to 1 by 2 pi I இன்டெக்ரல் ஓவர் C1 f of t by t minus a the whole power n plus 1 dt. இது நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் டெய்லர்ஸ் தியரத்தில் நம்ம ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் C2ல அந்த bn இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ அகெயின் ஃபார் ஆல் t on C2, இங்கே நமக்கு அந்த செகண்ட் இன்டெக்ரல் வரும்போது மைனஸ் இன்டெக்ரல் 1 by t minus z வருது இல்லையா, அதனால தான் மைனஸ் 1 by t minus z நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டினாமினேட்டரில் மைனஸை வெளியே எடுத்திங்கன்னா z minus t மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 by t minus zக்கு பதிலாக 1 by z minus t. டினாமினேட்டரில் வந்து சப்ராக்ட் அண்ட் ஆட் a பண்ணுறோம். அப்போ இங்கே z minus a வந்துடும், இங்கே மைனஸை வெளியே எடுத்திங்கன்னா t minus a. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 3 சர்க்கிள் எடுத்துருக்கோம் இல்லையா, 1 t minus a,
equal to r1, இன்னொன்று t minus a equal to r2, இன்னொன்று modulus of z minus a equal to r. ஸோ அந்த பேட்டர்னில் வர மாதிரி தான் நம்ம இங்கே எழுதுகிறோம் நம்ம. இப்போ மைனஸ் ஏ வரணும், ஸோ அதனால் இதில் மைனஸ் வெளியே எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த டினாமினேட்டரில் z minus a ஃபேக்டரை வெளியே எடுத்தால் 1 minus t minus a by z minus a. இது அப்படியே நியூமரேட்டர் ரைஸ் பண்ணும்போது 1 மைனஸ் த ஹோல் பவர் -1. இப்போ இந்த இடத்துல என்ன ரிசல்ட் டெய்லர் சீரிஸில் யூஸ் பண்ணியிருக்கோமே அதே ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 by 1 minus alpha, அதாவது 1 minus alpha the whole power -1 நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருப்போம், 1 plus alpha square plus etc plus alpha power n minus 1 plus alpha power n by 1 minus alpha, where mod alpha வந்து less than 1 இருந்தால் தான் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த t minus a by z minus a வந்து less than 1 நம்ம சொல்லியிருக்கோம் on C2ல. ஓகே, அதனால் நம்ம இந்த ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 by z minus a as it is இருக்குது, 1 இந்த மைனஸ் ஆல்ஃபா the whole power -1, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 ப்ளஸ் ஆல்ஃபா, அப்போ t minus a by z minus a இதுக்கு the whole square ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் t minus a by z minus a the whole power n minus 1 ப்ளஸ் இந்த டேர்ம் எழுதிட்டு the whole power n by 1 minus alpha, அப்போ 1 minus t minus a by z minus a. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், z minus a இங்கே the whole square the whole power n minus 1, இங்கே z minus a the whole power n by இங்கே LCM எடுக்கும்போது என்ன ஆகும், z minus a minus t plus a by z minus a வரும். டைலர்ஸ் தியரம் மாதிரியே தான் இதுவும். ஸோ அதே போல் எழுதியிருக்குமா. இப்போ இந்த வெளியே இருக்கிற 1 by z minus a உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1 by z minus a வரும், இங்கே டினாமினேட்டில் மேலே பவர் 1 கீழே the whole square, மேலே ஸ்கொயர் the whole cube எக்ஸெட்ரா n minus 1 இங்கே n. இங்கே வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே z minus a மல்டிபிள் பண்ணும்போது இந்த டினாமினேட்டில் இருக்க z minus a கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ போயிட்டு z minus t வரும். அப்போ t minus a the whole power n by z minus a into z minus t. இந்த ஹோல் பவர் என்ன நியூமரேட்டர் கொண்டு போய் வச்சு எழுதிக்கிறோம். ஓகே, C2 வரும்போது நமக்கு என்ன வருது, இன்டெக்ரல் 2 pi I வருது f of t dt over C2. அப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் ஓவர் C2 எடுக்கிறோம், 1 by 2 pi I f of t மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இன்டெக்ரல் எடுக்கும்போது dt வரணும். ஸோ ஒவ்வொரு டேர்மோட அதை நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இன்டெக்ரல் 1 by 2 pi I இருக்குது, மேலே f of t dt மல்டிபிள் பண்ணுறோம், ஒவ்வொன்றத்தோட பண்ணியிருக்கோம், அதுதான் எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு, இப்போ அந்த பை z minus a the whole square இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் வெளியே எடுத்துடுறேன், z மைனஸில் இருக்கிறது வெளியே எடுத்துடுறேன். இந்த லாஸ்ட் n டேர்ம் மட்டும் as it is அப்படியே இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆக்சுவலாக நமக்கு minus 1 by 2 pi I integral over C2 f of t dt by t minus z. இப்போ இந்த டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், bn எடுத்துக்க போகிறோம். இது 1 இது 2 எக்ஸெட்ரா இது வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு n, இது வந்து n minus 1 வரைக்கும் இருக்கும், இது nth டேர்ம். ஓகேவா, அப்போ இதை வந்து நம்ம rn டேஷ் ரிமைண்டராக எடுத்துக்கிறோம் நாம. அப்போ bnன்றது என்னது நமக்கு பாருங்க, எல்லாத்துலேயும் இந்த 1 by 2 pi I இருக்கா. ஓகே, இன்டெக்ரல் ஓவர் C2 இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டேர்ம் சொல்லும் பொழுது t minus a என்ன வருதுன்னு பாருங்க, ஃபஸ்ட் டேர்மில் t minus a இருக்காது, இங்கே இன்டெக்ரலில் பாருங்கள் t minus a இருக்காது. செகண்ட் டேர்ம் வரும்போது t minus a இருக்கும். அப்போ 2ன்னு இருக்கும்போது ஒன்று குறைச்சலாக இருக்குது. அப்போ ஜென்ரலாக நம்ம எழுதும்போது எப்படி எழுதுறோம்னு பாருங்கள், bnன்னு எழுதும்பொழுது 1 by 2 pi I integral over C2 t minus a the whole power n minus 1 f of t dt. ஓகே, n varies from 1. நீங்கள் 1 போட்டிங்கன்னா 1 minus 1 0 ஆகிடும், அப்போ f of t மட்டும் கிடைக்கும், அந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து rn டேஷ். ஓகேவா, இப்போ அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லர்ஸ் தியரத்தில் சொன்ன மாதிரியே தான் நம்ம இங்கேயும் ப்ரொசீட் பண்ணுவோம். அங்கே மாடுலஸ் f of t, இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of t வந்து mன்னு எடுத்திருப்போம், இங்கே m டேஷ் எடுத்திருக்கோம் ஆன் C2ன்றதால. ஏன்னா ஏற்கனவே m ஆன் C1ல தான் டெய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே m டேஷ் வந்து ஆன் C2ல எடுக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் என்னது, மாடுலஸ் ஆஃப் z minus a வந்து r தெரியும், மாடுலஸ் ஆஃப் t minus a ஈக்குவல் டு r2ன்னு தெரியும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z minus t இங்கே அங்கே முன்னாடி எடுத்த மாதிரியே சப்ராக்ட் அண்ட் ஆட் a பண்ணுறோம். அப்போ நமக்கு ரெண்டு மாடுலஸாக பிரியுது. ஓகேவா, இப்போ நாம் இங்கே சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 வந்துச்சுன்னா இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் ஏக்கு பதிலாக ஆர் போடலாமா, மாடுலஸ் ஆஃப் t மைனஸ் ஏக்கு பதிலாக r2 போட்டிருக்கோம். ஓகே, அப்போது இது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் t இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் r2னா 1 by z மைனஸ் t வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். ஓகே, ஆக்சுவலாக நம்மளோட எய்ம் வந்து அந்த rn டேஷ் அந்த ரிமைண்டர் எடுத்துருக்கோம், அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. rn டேஷ் என்னென்னு நம்ம எழுதியிருக்கோம், 1 by 2 pi I integral over C2 t minus a by z minus a the whole power n into f of t by z minus t dt.
இந்த மேக்ஸிமம் மாடுலஸ் தியரம் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடியோட வேல்யூ, இந்த மாடுலஸ் எஃப் ஆஃப் டி வந்து எம் டேஷ் எடுத்துருக்கிறதுனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் டேஷ் இன்ட்டு எல். எல் வந்து லென்த் ஆஃப் C2. இங்கே C2ன்றது வந்து சர்க்கிள். அப்போ லென்த் ஆஃப் C2ன்னு சொல்லும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2π இன்ட்டு ஆர். C2ஓட ரேடியஸ் வந்து R2. அப்போ 2π R2. அப்போ மாடுலஸ் ஆஃப் இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் டி டிடிக்கு பதிலாக எம் டேஷ் இன்ட்டு எல்னு நம்ம போடுவோம். அப்போ எல்லுக்கு பதிலாக 2π R2 போடுறோம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடுலஸ் ஆஃப் ஆர் அண்ட் டேஷ். இங்கே மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஐ போடுறோம். மாடுலஸ் ஐயோட வேல்யூ 1. உங்களுக்கு புரியுதுக்காக அதை போட்டிருக்கேன். ஓகே, இந்த டி மைனஸ் ஏ பை இசட் மைனஸ் ஏ, டி மைனஸ் ஏன்றது வந்து இதோ இங்கே எழுதியிருக்கும் R2, இசட் மைனஸ் ஏ வந்து ஆர். அப்போ இது வந்து ஆர் பவர் என். ஒன் பை இசட் மைனஸ் டி வந்து ஆர் மைனஸ் R2 லெஸ் தென், அதனால தான் லெஸ் தென் சிம்பிள் வருது. அப்புறம் மாடுலஸ் C2 எஃப் ஆஃப் டி டிடிக்கு பதிலாக தான் நம்ம எம் டேஷ் எல் போடுறோம். அப்போ எம் டேஷ் இன்ட்டு எல் வந்து 2π R2. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2πயும் இந்த 2πயும் கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ எம் டேஷ் இன்ட்டு R2, ஓகே, இந்த எம் டேஷ் இன்ட்டு R2 டிவைடட் பை ஆர் மைனஸ் R2 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதனோட மொத்த வேல்யூ வந்து டென்ஸ் டு 0 ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, R2 பை ஆர் வந்து லெஸ் தென் 1 சொல்கிறோம். நமக்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் n வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதனோட வேல்யூ வந்து 0. எப்போ அப்படின்னா இஃப் mod x வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா. இப்போ இந்த R2 பை ஆர் வந்து லெஸ் தென் 1 இருக்கிறதுனால இந்த ஹோல் பவர் n எடுத்து ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்து இதோட வேல்யூ வந்து நமக்கு இதோட வேல்யூ வந்து டென்ஸ் டு 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடுது. அதனால ஆர் என் டேஷ் 0 வருது. ஸோ தேர்ஃபோர் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆர் என் டேஷ் ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 5ல் நமக்கு என்ன இருக்குன்னா minus 1 by 2πi integral over C2 f of t dt by t minus z equal to மீதி இருக்கிறத நாம் எழுதியிருக்கோம். இந்த r and dash 0 ஆயிடுது இல்லையா. ஈக்குவேஷன் 5 பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் ஈக்குவேஷன் 5. இந்த r and dash தான் 0ன்னு சொல்லிட்டோம். போயிட்டா இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் வரும். இப்போ minus 1 by 2πi integral over C2 f of t dt by t minus z equal to summation n equal to 1 to n bn by z minus a. சாரி, n இல்லை, இது infinity. z minus a the whole power n. ஸோ அந்த டேர்ம் தான் இங்கே நம்ம 6 எழுதுகிறோம். ஓகேவா. இப்போ சப்ஸ்டியூட் 3 and 6 in 1. 3ன்றது வந்து இந்த டெய்லர்ஸ் சீரீஸில் டெய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச அந்த ஏஎனோட வேல்யூ. இங்கே அதாவது அங்கே என்ன கண்டுபிடிச்சிருப்போம், இன்டெக்ரல் ஓவர் C1 கண்டுபிடிச்சிருப்போம். 1 by 2πi இன்டெக்ரல் ஓவர் C1 கண்டுபிடிச்சிருப்போம். இந்த 6ல் வந்து minus 1 by 2πi இன்டெக்ரல் ஓவர் C2 கண்டுபிடிச்சிருப்போம். அதை நம்ம 1ல் ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1ன்றது என்னென்னு பாருங்கள், இதுதான் the Cauchy integral formula for multi-connected region இருக்கு இல்லையா. இதனோட வேல்யூ டெய்லர்ஸ் தியரத்திலேருந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ டெய்லர்ஸ் தியரத்திலேருந்து இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். சமேஷன் n equal to 0 to infinity an into z minus a the whole power n. அதே போல் அடுத்த செகண்ட் டேர்ம் வந்து minus 1 by 2πi integral over C2. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா சமேஷன் n equal to 1 to infinity bn by z minus a the whole power n. அதை பற்றி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ வாட் இஸ் an? டெய்லர்ஸ் தியரத்திலேருந்து இது எழுதுகிறோம். 1 by 2πi integral over C1 f of t by t minus a the whole power n plus 1 dt. bn நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, கண்டுபிடிச்சது வச்சு எழுதுகிறோம். 1 by 2πi integral over C2 இங்கே வரும்போது t minus a the whole power n minus 1 f of t dt. இதை நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரும்போது பவர் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ளஸ் n மைனஸ் n ஆகும், மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகும். இப்படி தான் நமக்கு இந்த பவர் மைனஸ் n ப்ளஸ் 1 வருது. ஓகே, இதுதான் உங்களுக்கு லாரன்ஸ் தியரம். அப்போ டெய்லர்ஸ் தியரம் பண்ண மாதிரியே தான் லாரன்ஸ் தியரம் நம்ம பண்ணுறோம். டெய்லர்ஸ் தியரத்தோட ரிசல்ட் யூஸ் பண்ணிட்டு C2ல இங்கே எல்லாமே நம்ம அப்ளை பண்ணுறோம். டெய்லர்ஸ் தியரத்தில் பண்ண மாதிரியே பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நன்றி, வணக்கம்.